49,000 கோடி செலவு பண்ணி ராமர் கோவிலுக்காக அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருக்கான். ஆனால் கவர்ச்சி போட்டதுக்கு 45,000 கோடி பண்ண மாட்டியா? பயணிகள் வந்து பொறுமை இழந்து போய் தகராறு பண்ணுறாங்க. அப்போ தகராறு பண்ணோன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா கேட்டை திறக்கிறார். அடிப்பாங்க, உதைப்பாங்க, உயிர் பயம். அங்கே வந்து அண்டர் பாஸ், அதாவது சுரங்கப்பாதை போடுறதுக்கு நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரொபோசல் கொடுத்தோம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கடைசியில் யார் மேலே பழி? அந்த கேட் மேன் மேலே. ஸோ எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் மயமாக ஆக்க தான் இந்த அரசாங்கம் விரும்புது. மிலிட்ரியிலே பென்ஷன் இல்லாமல் ஆக்கிட்டான், மிலிட்ரியிலே கான்ட்ராக்ட் கொண்டாண்டான். பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரயில்வே துறையில் ஏற்கனவே பணியிலிருந்து ரிட்டையர்ட் ஆனவங்களை மீண்டும் பணியில் அமர்த்தக்கூடிய ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபமாக ரயில் நிலையத்தில் விபத்துகள், ரயில்வே விபத்துகள் அப்படிங்கிறதும் அதிகரிச்சிட்டு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இது சம்மந்தமாக இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக இளங்கோவன் அவர்கள், முன்னாள் தலைவர் DREU, நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏற்கனவே ரயில்வே துறையில் பணியிலிருந்து ரிட்டையர்ட் ஆனவங்களை மீண்டும் பணிக்கு எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இது அடுத்த தலைமுறைகளுடைய வேலையை பறிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதில் வந்து 2 பாதிப்புகள் இருக்குது. இந்திய ரயில்வேயில் 3,12,000 வேகன்சி இருக்குது. ஓகே. தண்டவாள பராமரிப்பில் மட்டும் 80,000 வேகன்சி இருக்குது. ஓகே. ஸ்டேஷன் மாஸ்டர், பாயிண்ட்ஸ்மேன்லாம் 60,000 வேகன்சி இருக்குது. சிக்னலில் 15,000 வேகன்சி இருக்குது. டிரைவருக்கே 19,000 வேகன்சி இருக்குது. இப்படி ஏராளமான வேகன்சிஸ் இருக்குது. ஓகே. இந்த வேகன்சிஸை நிரப்பணும்னுட்டு எல்லாரும் கோரிக்கை வைக்கிறாங்க. எவ்வளோ போராட்டம் நடத்துகிறோம். ஒவ்வொரு போராட்டத்துலேயும் நம்ம காலியிடத்தை நிரப்புன்னு கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் ரயில்வே நிர்வாகம் பார்லிமெண்ட் மெம்பர்கள் சு வெங்கடேசன் கூட ஜான் பிரிட்டாஸ் கூட கேள்வி எழுப்பியிருக்காரு. என்ன பதில் சொல்கிறான்? ஃபில்லிங் அப் ஆஃப் வேகன்சிஸ் இஸ் அ கண்டினியூயிங் ப்ராசஸ், தொடர்ந்து நடக்கிற வேலை அப்படின்னு சொல்கிறான ஒழிய காலி எடுத்து நிரப்பட்டு நடவடிக்கை எடுக்கல. இப்போ உதாரணத்துக்கு 1,00,000 வேகன்சி இருக்குது இந்த குரூப் டியில். ஒரு அது வந்து 32,000 வேகன்சி தான் கால்ஃபர் பண்ணியிருக்கான். சதர்ன் ரயில்வே 6,000 வேகன்சிக்கு ஃபில்லப் பண்ணுறதுக்கு இண்டென்ட் போட்டால் அவங்க 2,000 தான் அனுமதி கொடுக்குறாங்க ரயில்வே போர்டு. ஸோ வந்து தேவையான காலி இடங்களை நிரப்புறதுக்கு ரயில்வே போர்டு ஒத்துக்கிறது இல்லை. என்ன காரணம்னா நிதி அமைச்சகம் அதை ஒத்துக்கிறது இல்லை. ஒரு பக்கத்தில் பதவி உருவாக்கணும், புதுசாக நிறைய ட்ரெயின் வருது, நிறையா தண்டவாளம் போடுறாங்க, அதுக்கேற்றபடி ஆள் உருவாக்கணும் இல்லையா? அந்த ஆள் உருவாக்குறதுக்கு மத்திய நிதி அமைச்சகம் தடை போடுறத ரயில்வே போர்டு சேர்மன் சொல்கிறாரு. ஸோ அது ஒரு பக்கம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இருக்கிற வேக்கன்சிலேயே இருக்கிற போஸ்ட்லேயே வேக்கன்சி ஏராளமாக இருக்குது. அந்த வேக்கன்சியை நிரப்புறதுக்கு கால்ஃபார் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது கால்ஃபார் பண்ணால் என்ன ஆகும்? கால்ஃபார் பண்ணால் ஏராளமான இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குறதுக்கு நடக்கும். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வேலை மேளா நடத்துகிறோம் அப்படின்றாங்க. ஆனால் இந்த வேக்கன்சியை ஃபில்லப் பண்ண நடவடிக்கை எடுக்கல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ரயில்வேயில் பாதுகாப்பு விஷயம் முக்கியமான விஷயம். கண்டிப்பாக ரிட்டையர் ஆனவங்களை கொண்டாந்து அதில் போட்டால் என்ன ஆகும்? அவங்க ஏற்கனவே எக்ஸாஸ்ட் ஆனவங்க, 60 வயசு ஆகி தான் அங்கே போகிறாங்க. 65 வயசு வரைக்கும் அவங்க வேலைக்கு வரலான்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? உங்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை தான் அது. அதனால் பாதுகாப்புக்கும் அது வந்து நல்லது இல்லை. ட்ராக்மேன் கூட எடுக்கிறாங்க, அதுவும் பாதுகாப்புக்கு அது சாதகமான நிலைமை கிடையாது. ரெண்டாவது, வேலையில்லா திண்டாட்டத்தை அது போக்காது. இந்திய ரயில்வேயில் 3 லட்சம் வேகன்சி சொன்னேன். ஆனால் அதே மாதிரி
மத்திய அரசாங்கத்தில் மொத்தத்தில் இன்கம் டேக்ஸு, ஏஜிஸ் ஆஃபீஸு, போஸ்டல் இங்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வேக்கன்சி இருக்குது. 9,95,000 வேக்கன்சி இருக்குது. இதை ஃபில்லப் பண்ண நடவடிக்கை எடுக்கல. இப்போது ஜூலை 9ஆம் தேதி நேற்றுக்கு எல்லாம் வேலை நிறுத்தம் பண்ணாங்க. அதில் காலி இடங்களை நிரப்புங்கிறது ஒரு கோரிக்கை. ஸோ அந்த மாதிரி காலி இடங்களை நிரப்புறதுக்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் 2 கோடி பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம்னு சொன்னானே ஒழிய, ஆனால் என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணுறதில்ல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நிரந்தர வேலை வாய்ப்பை காலி பண்ணுறது தான் அவங்களுடைய நோக்கம். எல்லாத்துலேயும் கான்ட்ராக்ட் மயமாக்குறது அவங்களுடைய திட்டம். இப்போ வந்து நான் சொல்கிறேன், பப்ளிக் செக்டார் எடுத்துங்க. பப்ளிக் செக்டாரில் 22 லட்சம் தொழிலாளிகள் 1989-90 இருந்தாங்க. இப்போ 8 லட்சம் பேர் தான் நிரந்தர தொழிலாளி இருக்காங்க. 6 லட்சம் பேர் கான்ட்ராக்ட் தொழிலாளி இருக்காங்க. மொத்த சென்ட்ரல் ஸ்பியர்னு சொல்லக்கூடிய எல்ஐசி, பேங்க்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டார், ரயில்வேஸ், போஸ்டல், இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் எல்லாத்துலேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இதில் இருக்கிற நிரந்தர வேலையில் கான்ட்ராக்ட் வேலையை போடுறான். எவ்வளோ கான்ட்ராக்டுன்னா 30 லட்சம் கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் அதை வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் பார்லிமெண்ட்டில் பதில் சொல்லியிருக்கான். அப்போது அவங்களுடைய நோக்கம் பூரா என்ன? எல்லாத்துலேயும் கான்ட்ராக்ட் மயமாக்குறதுனால அவங்க ரயில்வேயில் தண்டவாள பராமரிப்புல 23 வேலையில் கான்ட்ராக்ட் விட்ருக்காங்க. முக்கியமான பாதுகாப்பு வேலையில் கான்ட்ராக்ட் விட்ருக்காங்க. அப்போ கான்ட்ராக்ட் விடுறதுக்காக தான் அவங்க இது மாதிரி பண்ணுறாங்க. இன்னும் இதை பற்றி உங்களுக்கு கான்ட்ராக்ட் விடலாமல் நேற்று ஜூலை 9 வேலை நிறுத்தத்தில் கான்ட்ராக்ட் வேலை விடாதே, கான்ட்ராக்ட் வேலையை ரத்து செய், அனைத்து கான்ட்ராக்ட் தொழிலாளியும் நிரந்தரம் செய், கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுன்னு கோரிக்கை வச்சாங்க. ஆனால் இவன் என்ன செய்கிறான்னா, கான்ட்ராக்டு வேலைக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கிடையாது. மினிமம் வேஜ் கூட அவங்க அமல்படுத்துறதில்ல. ஸோ இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இதில் உமாதேவி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு வழக்கு, அது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட கான்ஸ்டியூஷன் பெஞ்சு, அரசியல் அமைப்பு பெஞ்சு என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னா, பெர்மனண்ட் வேலையில் கான்ட்ராக்ட் போடலான்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்குது. என்ன சொல்லுதுன்னா, அது வந்து அவசர வேலைகளுக்காக நீங்கள் அதை போடலாம். ஏன்னா நாட்டில் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, அரசாங்கத்துக்கு அவசரத்துக்கு தேவை இருக்குது, கான்ட்ராக்ட் போடலாம். ஆனால் கான்ட்ராக்ட் தொழிலாளியை நிரந்தரம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? அது பேக்டோர் என்ட்ரி. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லுது. செக்ஷன் 10 அபாலிஷ் கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட், அதில் என்ன சொல்லுதுன்னா, 10 செக்ஷன் 10 என்ன சொல்லுதுன்னா, நிரந்தர தன்மை கொண்ட வேலையில் கான்ட்ராக்ட் போடக்கூடாது. 120 நாள் எந்த வேலை ஒரு வருஷத்தில் இருக்கோ அந்த வேலை நிரந்தரத்தன்மை, பெரேனியல் நேச்சர் ஆஃப் ஒர்க், அதனால் அதில் கான்ட்ராக்ட் விடக்கூடாது சட்டம். ஆனால் சட்டத்தை அமல்படுத்துன்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டால் சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லுதுன்னா, நிரந்தரத்தன்மை உள்ள வேலையில் ரயில்வேயில் மத்திய அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் எடுக்கலாம், ஆனால் அவர்களை நிரந்தரம் பண்ணக்கூடாது இப்படி சொல்லுது. ஸோ இந்த விஷயம்னு சொன்னால் அப்போது அது ஒன்று. அப்போது இப்போ என்ன பண்ணுறான்னா, நேற்று ஜூலை 9 வேலை நிறுத்தத்தில் எதிர்த்தது என்ன? லேபர் கோடு. எல்லாரும் சட்ட தொகுப்புன்றாங்க. தவறு. சட்டங்களின் தொகுப்பு இல்லை, அது தொகுக்கப்பட்ட சட்டம். அது கோடு. கிரிமினல் கோடுன்னா என்ன சொல்கிறீங்க? குற்ற சட்டம் தானே அது. கோடுனா சட்டம். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லோரும் சட்ட தொகுப்புன்றாங்க. சட்ட தொகுப்பு இல்லை, தொகுப்பு சட்டம் அது. அந்த லேபர் கோடில் இது ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் ஒரு கோடு இருக்குது. அந்த கோடில் கான்ட்ராக்ட் லேபரை பற்றி பேசியிருக்கான். அதில் என்ன சொல்கிறான்னா, இந்த நிரந்தர தன்மை கொண்ட வேலை அப்படிங்கிறத மாற்றிட்டான்.
லேபர் கோடில். ஏன் அதனால தான் நம்ம லேபர் கோடை எதிர்க்கிறோம். அதில் என்ன சொல்கிறான்னா கோர் ஆக்டிவிட்டி நான் கோர் ஆக்டிவிட்டின்னு இப்போ அதை மாற்றிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சஃபைவாலா ரயில்வேயில் இருக்கிற சுத்தம் பண்ணுற தொழிலாளி சானிட்டரி கிளீனர் அவர் வந்து பழைய சட்டப்படி 120 நாள் வேலை செஞ்சால் ஒரு வருஷத்தில் நிரந்தர தன்மை கொண்ட வேலை, அதில் கான்ட்ராக்ட் விடக்கூடாது. ஆனால் இவன் என்ன பண்ணான்னா இப்போ ரயில்வேன்னு எடுத்துக்கிட்டா அதில் கோர் ஆக்டிவிட்டி என்ன, ரயில் ஓட்டுறது மட்டும்தான். டிரைவர் கார்டு 2 பேர் தான் கோர், மற்றதெல்லாம் நான் கோர். டிக்கெட் கொடுக்கறது நான் கோர், ஸ்வீப்பிங் அண்ட் கிளீனிங் நான் கோர், லோடிங் அன்லோடிங் நான் கோர், கேட்ரிங் நான் கோர், ஆஸ்பத்திரி நான் கோர், ஸ்கூலு நான் கோர் போட்டான். இதெல்லாம் நான் கோர். ஹவுஸ் கீப்பிங் நான் கோர், ஸ்வீப்பிங் அண்ட் கிளீனிங் நான் கோர். அந்த நான் கோரில் 120 நாளுக்கு மேலே வேலை இருந்தாலும் ஓராண்டு முழுக்க வேலை இருந்தாலும் அது கான்ட்ராக்ட் விடலாம், மோடியோட சட்டம். அப்போது அந்த மாதிரி கான்ட்ராக்ட் விடலான்னு மாற்றினதுனால கோர் ஆக்டிவிட்டி எடுத்துக்கங்க. கோர் ஆக்டிவிட்டியில் கூட கான்ட்ராக்ட் விடலான்னு கொண்டு வந்திருக்காரு. எப்படின்னா இப்போ வந்து மெட்ரோ ரயில்வே இருக்குது, சென்னை மெட்ரோ ரயில். சென்னை மெட்ரோ ரயிலில் ட்ரெயின் ஓட்டுறாரு பாருங்கள், அவர் பேர் ட்ரெயின் ஆப்ரேட்டர். டிரைவர் சொல்கிறதில்ல, ட்ரெயின் ஆப்ரேட்டர். ரயில்வேயில் லோக்கோ பைலட்டுன்னுவாங்க, அங்கே ட்ரெயின் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெயின் ஆப்ரேட்டர் வந்து கான்ட்ராக்ட், அது பெரனியல் நேச்சர் ஆஃப் ஒர்க்கு. 120 நாளைக்கு மேலே வேலை இருக்குது ஒன்று பழைய கிளாஸிஃபிகேஷன் படி. புது கிளாஸிஃபிகேஷன் படி நான் கோர் ரயில் ஓட்டுறது தானே கோர் ஆக்டிவிட்டி தானே. ஆனால் அவனா சொல்கிறான்னா அந்த கோர் இதில் ஏற்கனவே அதில் வந்து சட்டம் வர்றதுக்கு முன்னாடி கோர் ஆக்டிவிட்டியில் கான்ட்ராக்ட் இருந்தால் அது தொடரலாம் அப்படின்னு சட்டம் போட்டிருக்கான். அந்த சட்டம் நம்ம ஏற்றுக்க முடியுமா? ஸோ அதனால் இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் இந்தியா பூராவும் 42% அரசு துறையிலையும் சரி பொதுத்துறையும் சரி 42% தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் தொழிலாளியாக இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் மயமாக ஆக்க தான் இந்த அரசாங்கம் விரும்புது. உதாரணமாக மிலிட்ரி எடுத்துங்க. மிலிட்ரியில் அக்னி வீர்னு எடுக்கிறான், அக்னி பாத் அக்னி வீர்ன்றான். 4 வருஷத்துக்கு தான் வேலை. 17 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் வேலை, 4 வருஷம். முதல் வருஷம் 30,000 சம்பளம், 2வது வருஷம் 33,000 சம்பளம், 3வது வருஷம் 36,000 சம்பளம், 4வது வருஷம் 40,000 ரூபா சம்பளம். இந்த சம்பளத்துக்கு டிஏ கிடையாது, விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற பஞ்சப்படி கிடையாது, அகவிலை ஈட்டுப்படி கிடையாது. அதில் 30% பிடிச்சி வச்சுப்பான். பிடிச்சி வச்சானா 5,10,000. 21 வயசு முடிஞ்சவொன்னே அவனை வீட்டுக்கு அனுப்புகிறான் பாருங்கள். வீட்டுக்கு அனுப்பும்போது இன்னொரு 5 லட்சம் கொடுத்து 11 லட்சம் கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவான். நாய்கிட்டேயே வாழை நறுக்கி நாய்க்கே சூப்பு கொடுக்குற கதை அது மாதிரி பண்ணுறான். அப்போ இது வந்து மிலிட்ரியில் இந்த மாதிரி 4 வருஷம் கழிச்சு அவனை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அவனுக்கு கிராஜுவிட்டியும் கிடையாது, பென்ஷனும் கிடையாது. மிலிட்ரியிலே பென்ஷன் இல்லாமல் ஆக்கிட்டான், மிலிட்ரியிலே கான்ட்ராக்ட் கொண்டாண்டான் 4 வருஷம். இதுக்கு பேர் ஃபிக்ஸட் டேர்ம் கான்ட்ராக்ட், குறித்த கால கான்ட்ராக்ட் போட்டான். இதுக்கு 40,000 போஸ்ட்டுக்கு அதை எதிர்த்தாங்க எல்லாரும். பீகார் உத்தரப்பிரதேசலாம் அடித்து ட்ரெயின்லாம் அடித்து உடைச்சாங்க, எரிச்சாங்க. ஆனாலும் அந்த வேலைக்கு கான்ட்ராக்ட் வேலைக்கு 40,000 போஸ்ட்டுக்கு 54 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க. தட் இஸ் த சீரியஸ்னஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த கண்ட்ரி. இப்போ அமெரிக்காக்காரன் வந்து ட்ரம்ப் என்ன பண்ணான், கையில் விலங்கு போட்டு அங்கே வந்து அன்லாஃபுல் சிட்டிசன்ஸ்னு கொண்டாந்து விட்டான்ல, அகமதாபாத்தில் விட்டான்ல. எதுக்காக போனாங்க அவங்க? அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாத அங்கே போனாங்க. அங்கே போனவங்கள வந்து நீ சட்டவிரோதமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை கொண்டாந்து இங்கே விட்டான். அதில் 75 பேர் வந்து குஜராத்காரன், உத்தரப்பிரதேஷ் ஹரியானாக்காரன். இன்னொரு அன்எம்ப்ளாய்மெண்ட் கொடுமையை சொல்கிறேன். வந்து இஸ்ரேலில் பாலஸ்தீன் அந்த யுத்தம் நடக்குது இல்லையா, பாலஸ்தீனுக்கு எதிராக காசாவில் கொண்டு போகிறான். அதனால் பாலஸ்தீனியர்கள் தான் இஸ்ரேலில் கட்டட வேலையெல்லாம் இருந்தாங்க. இவன் பாலஸ்தீனியர்கள்லாம் வெளியேற்றிட்டான். அங்கே கட்டட வேலைக்கு ஆள் இல்லை.
அவன் இந்தியாவில் வந்து ஆள் எடுக்கிறான். உத்தரப்பிரதேசத்துலேயும் குஜராத்லேயும் ஹரியானாவிலையும் ஆள் எடுக்கிறான். அனௌன்ஸ் பண்ணி ஆள் எடுக்கிறான். என்னடான்னா அந்த க்யூவில் நிற்கிறவங்கள பார்த்து ஹிந்துவில் கிரவுண்ட் ஜீரோன்னு எழுதுனான். ஹிந்துவில் கேட்குறான், அவனை கேட்குறான், ஏன்பா நீ வந்து அங்கே போனீங்கன்னா செத்துருவியே, வார்லாம் நடக்குது, செத்துருவியேன்னா அவன் சொல்கிறான், நீ எனக்கு 10,000 ரூபா தான், 10,000 ரூபாய்க்கு கம்மியாக தான் சம்பளம் கிடைக்குது. அங்கே போனால் 1,30,30,000 கிடைக்குது. இங்கே 10,000 சாவரில் அங்கே 1,30,30,000 சாவரேன்னு சொல்கிறான் அந்த தொழிலாளி. அந்த அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் கொடுமையாக இருக்குது இந்தியாவில். அப்படி இருக்கும்போது எல்லா வேலையையும் அதை பயன்படுத்தி அதாவது வேலையில்லா பட்டாளம் நிறையா இருந்ததுன்னா அதோட கூலி என்ன ஆகும்? மார்க்கெட்டில் கத்திரிக்காய் கொட்டி கிடந்தா கத்திரிக்காயோட விலை 5 கிலோ 5 ரூபாய் ஆகிடும். அந்த மாதிரி வேலை இல்லாதவன் கொட்டி கிடந்தா அவனுடைய வேலையுடைய மதிப்பு குறைஞ்சி போயிடும். லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை குறைஞ்சி போயிடும். தொழிற்சங்க கட்டுப்பாடு இருந்தால் தான் அதை வந்து மொனாப்பொலி ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் ட்ரேட் யூனியன் இருந்தால் தான் அதை குறைக்க முடியும். ட்ரேட் யூனியன் பலம் லிபரலைசேஷனுக்கு அப்புறம் ட்ரேட் யூனியனுடைய பலம் குறைஞ்சி போச்சு. அதனால் வந்து இந்த கூலி வந்து குறையுது. இப்போ கான்ட்ராக்ட் மயமாக்குறதுங்கிறது இந்த நாட்டில் பரவலாக அது சட்டப்படியே பிரம்மாண்டமாக பண்ணுறதுனால எல்லா வேலையும் கான்ட்ராக்ட் விடுறதுக்காக தான் அவன் இந்த காலி இடத்தை நிரப்ப மாட்டேங்கிறான். அதுக்கு பதிலாக ரிட்டையர் ஆனவன்னா 2 வருஷம் கழித்து போயிடுவான். யங் ஃபெலோவை வேலைக்கு எடுத்தால் 30 வருஷம் வரைக்கும் அவனுக்கு வேலை கொடுக்கணும்ல, அதை கொடுக்க தயாராக இல்லை. ரெண்டாவது தனியார் மயம் அவங்களுடைய திட்டம். ரயில்வே எல்லாத்துலேயும் தனியார் மயம். இப்போ தனியார் மயம் ஆக்கணும்னா உங்களுக்கு வந்து 30 வருஷத்துக்கு வேலைக்கு உள்ள யங் மேனை வேலைக்கு வச்சா அவன் 30 வருஷம் வரைக்கும் இங்கே வேலையில் இருப்பான். நாளைக்கு தனியார் மயம் ஆக்கும்போது இவனை வீட்டுக்கு அனுப்ப முடியாது, தகராறு பண்ணுவான். அதனால் தனியார் மயம் ஆக்குவதற்காகவும் இந்த கான்ட்ராக்ட் மயம் ஆக்குவதற்காகவும் காலி இடங்களை நிரப்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதிலாக இந்த டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டாக இந்த ரிட்டையர் ஆனவங்களை எடுக்கிறாங்க. இது பாதுகாப்புக்கு விரோதமானது. அதே மாதிரி நாட்டு மக்களுடைய வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கு எதிரானது. ஓகே, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கடலூரில் வந்து இந்த ரயில் விபத்தை நம்ம பார்த்தோம். ஒரு பள்ளி வாகனம் மீது ரயில் மோதினது அப்படிங்கிறது நம்ம நேற்று நைட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கூட செங்கல்பட்டு அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் 2 கேட் கீப்பர்ஸ் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அதிகாரிகளுடைய ஆய்வில் அது தெரிய வந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணதா சொல்றாங்க. சஸ்பெண்ட் பண்ணல, ஓகே, வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. வேலையை விட்டே நீக்கியிருக்காங்க, விசாரணை இல்லாமல் வேலை நீக்கம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து இந்த பிரச்சனை இந்த விபத்துனால வந்து திடீர் ஆய்வு அப்படிங்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்று என்னன்னா, கேட் கீப்பர்ஸ் வந்து வட மாநிலத்தவர்களை நிறைய இங்கே வேலையில் எடுக்கிறதும் ஒரு பிரச்சனையா சொல்லப்படுது. அவங்களுக்கு மொழி தெரியாததா இருக்கட்டும், ஏன்னா இப்போ ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் கேட் கீப்பருக்குமான ஒரு கம்யூனிகேஷன் சரியா இருக்கணும்னு. இப்போ அதே இடத்துல அந்த கடலூர்ல விபத்து நடந்த இடத்துல வட மாநிலத்தவர் தான் கேட் கீப்பரா இருந்தவரை எடுத்துட்டு இப்போ தமிழ் பேசக்கூடியவரை போட்டிருக்கிறாங்க. இதுவும் ஒரு பேசு பொருளா வந்து மாறி இருக்கு. குறிப்பா இந்த மாதிரியான கேட் கீப்பர்ஸுக்கெல்லாம் ப்ராப்பரா கோச்சிங் இல்ல அந்த வந்து ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படுதா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி முழுமையாக நான் சொல்கிறேன். ஓகே, அதோட உங்க பார்வை எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். சரி, இப்போ வந்து அந்த கடலூர் விபத்தை பற்றி முதல்ல சொல்கிறேன். ஓகே, அதாவது விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறை போகிற பேசஞ்சர் வண்டி 7/4 அது வந்து கடலூர் போர்ட் ஜங்ஷன் வருது. ஓகே, கடலூர் துறைமுக சந்திப்பு. அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது வந்து அடுத்த ஸ்டேஷன் ஆலப்பாக்கம், நடுவில் வந்து ஒரு ஹால்ட்டு ஸ்டேஷன் இருக்குது, கேப்பர் குவாரின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அங்கே நின்று தான் அதுக்கப்புறம் தான் அது ஆலப்பாக்கம் போகும். இந்த ஆலப்பாக்கத்துக்கும் கேப்பர் குவாரிக்கும் நடுவில் தான் இந்த செம்மங்குப்பம் கேட் இருக்குது. சரிங்களா? இப்போ இது வந்து அங்கே 7/4 அது அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவர் ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு சொல்கிறாரு. ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் கண்ட்ரோலில் தான் செம்மங்குப்பம் கேட் இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, செம்மங்குப்பம் கேட் மேனை கூப்பிட்டு, இந்தாப்பா நான் ட்ரெயின் விட போகிறேன், அது நீ வந்து கேட்டை மூடு, என்னுடைய நம்பரை எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு நம்பர் கொடுப்பாரு. ப்ரைவேட் நம்பர்னு அதுக்கு பேர். அவர் ஒரு நம்பர் கொடுப்பாரு. அவர் என்ன பண்ணுவார்னா, நான் கேட்டை மூடிட்டேன்
அப்படின்ட்டு அவர் ஒரு நம்பரை கொடுப்பாரு. ப்ரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்சுன்னு அதுக்கு பேர். அவர் ஒரு நம்பர் கொடுப்பாரு. இந்த 2 நம்பரும் கொடுத்ததுக்கப்புறம், அதாவது 7-6க்கு அவர் கேட்டை மூடிட்டார். இந்த ப்ரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்சு பண்ணிட்டார். பண்ணதுக்கப்புறம் அவர் கேட்டை மூடி இருக்கார் இல்லையா, கேட்டு மூடி. இந்த வண்டி வருது. 7-6க்கு கேட்டு மூடியாச்சு. சரி. இதுக்கிடையில் கேட்டில் வந்து 2 வீலர் எல்லாம் வந்து குவிஞ்சு நிற்கிறான். எல்லாம் நிற்கிறான். இவர் வந்து என்ன சொல்கிறார், இவரை வந்து மிரட்டுறான். கதவை தர, கேட்டை தர, கேப்பர் குவாரி வர்றதுக்குள்ளேயே நீ வந்து கேட்டை மூடிடுவியா, தர அப்படின்னு தகராறு பண்ணுறாங்க. 2 வீலர் ஆளுங்க எல்லாரும் தகராறு பண்ணுறாங்க. என்ன இவன் வந்து வடமாநிலக்காரன் வந்து ஒரு இலக்காரன் இருக்குது. நமக்குலாம் வெளிமாநிலக்காரன்னா ஒரு இலக்காரன் இருக்குது. அவனை வந்து அவங்க கேவலமாக பேசுவாங்க, மிரட்டுவாங்க. இதெல்லாம் நடத்தின உடனே அவன் வந்து என்ன ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு இல்லையா. 7:45 தான் ட்ரெயின் வருதுங்க. 7-6க்கு அப்புறம் 7:45, இப்போ 39 நிமிஷம் ஆகுது. அப்போ அதனால் பயணிகள் வந்து பொறுமை இழந்து போய் தகராறு பண்ணுறாங்க. அப்போ தகராறு பண்ணோன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா கேட்டை திறக்கிறார். திறந்தது தப்பா? தப்பு. திறக்கக்கூடாது. ஆனால் அவர் திறந்துட்டார். திறந்ததுனால அது அந்த வேகத்தில் எல்லா 2 வீலரும் போயிட்டான். பின்னாலேயே இந்த ஸ்கூல் வேனும் வந்துட்டான். ஸ்கூல் வேன் வந்து அவன் வந்து என்ன சொல்கிறான், ஸ்கூல் வேன்காரன், அது திறந்தே திறந்துருந்ததுக்கு காரணம் என்ன, ஏற்கனவே 2 வீலர்காரன் நிர்பந்தம் பண்ண திறந்தான். திறந்ததுனால அவனும் வந்துட்டான். அதுக்குள்ளே வண்டி வந்துடுத்து, மோதிடுது. இந்த இறந்த மாணவ செல்வங்களுக்காக என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இது வந்து நடந்தது இந்த நிர்பந்தத்தால். அவன் வந்து கேட்டை திறந்தது தப்பு. ஆனால் ஏன் திறக்கலைன்னா என்ன ஆகும்? ஆமாம், 30 நிமிஷம் கேப் இருக்குது சார். திறக்கலைன்னா என்ன ஆகும்னா, இதே ஜூன் மாதம் 12ஆம் தேதி சரி, இதே கடலூர் போர்ட் ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கிற கேட்டு, அந்த லெவல் கிராசிங் கேட்டு 144. சரி. அங்கே பீமல் குமார்னு வேலை செய்கிறாரு. சரி. அவர் வட மாநிலக்காரர் தான். அவர் என்ன பண்ணுறாரு, கேட்டை திறக்க மாட்டேன்னு உறுதியாக நிற்கிறார். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அவரை அடித்து காயப்படுத்தி அவர் 1 வாரம் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டார். ஜூன் 21ஆம் தேதி LC 195 ஒரு கேட்டு. அந்த கேட்டில் ரித்திஷ்னு ஒரு கேட் கீப்பர். அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர் தான். அவர் வந்து கேட் கீப்பரு மாயவரத்தில். அவர் இதே மாதிரி அவர் திறக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக அவரை அடித்தாங்க. இந்த நிகழ்ச்சி இந்த பங்கஜ் குமாருக்கு தெரியுமா தெரியாதா? அடிப்பாங்க, உதைப்பாங்க, உயிர் பயம். சரி, இப்போ என்ன பண்ணுவாங்க, அவனை கதவு திறந்ததுனால விபத்தாச்சா, அவன் வேலையை எடுத்துருவாங்க, வேலையை நீக்கிடுவாங்க அவனை. ஸோ வேலை நீக்கம், கதவை திறந்தால் வேலை நீக்கம். 3னா உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த நிலைமையில தான் கேட் கீப்பர் வேலை செஞ்சிட்ருக்கான். இந்த கேட்டில் வந்து இந்த கேட்டுக்கு பேர் வந்து C கிளாஸ் கேட்டுன்னு பேர். இது C கிளாஸ் கேட்டு. இந்த கேட்டுக்கு வந்து இது வந்து நான் இன்டர்லாக்டு கேட்டு. நான் இன்டர்லாக்டு கேட்டு அப்படின்னா என்ன, இன்டர்லாக்டு கேட்னா என்ன அப்படின்னா, அந்த கேட்டை மூடினா தான் ஸ்டேஷன் மாஸ்டர் சிக்னல் போட முடியும். ஓகே. அந்த கேட்டை அவன் திறந்தான்னா திரும்பி சிக்னல் வந்து டேஞ்சரில் போயிடும். சிக்னல் டேஞ்சரில் போனால் ட்ரெயின் வராது, ட்ரெயின் வர முடியாது, விபத்து நடக்காது. அப்போது இன்டர்லாக்டு கேட்டாக இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை. இன்டர்லாக்டு கேட்டுன்னா அவர் வந்து ப்ரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டார். கேட்டை க்ளோஸ் பண்ண சொல்லுவார். க்ளோஸ் பண்ணோன்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து சிக்னல் வந்துடும். அது வந்து கேட்டு இதுவும் ஆகிட்டு அவருக்கு சிக்னல் வந்தாச்சு, ட்ரெயினுக்கு பர்மிஷன் கொடுப்பார். இது இன்டர்லாக்டு கேட்டு. இது நான் இன்டர்லாக்டு கேட்டு. நான் இன்டர்லாக்டு கேட்டில் என்ன ரூலுன்னா, அவர் அதனால் என்ன பண்ணுவார், ப்ரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார். இதில் ப்ரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இப்போ நான் சதர்ன் ரயில்வேல எடுத்துக்கிட்டிங்கன்னா 1767 ஆள் உள்ள கேட் இருக்குது.
ஆள் போட்ட கேட்டு, மேன்டு லெவல் கிராசிங். அதில் 1453 இன்டர்லாக் பண்ணியிருக்காங்க. இன்னும் 314 இன்டர்லாக் பண்ணலை, நான் இன்டர்லாக்டு. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இன்டர்லாக் பண்ணுறதுக்கு செலவாகும்னா எலக்ட்ரிக் கீ டிரான்ஸ்மிஷன் ஒன்று இருக்குது. எலக்ட்ரிக் கனெக்ஷன் மூலமாக அதை வந்து கேட்டை மூடினா அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேஷன் மாஸ்டருக்கு சிக்னல் கிடைக்கும். அப்போது கேட்டை திறக்க வேண்டிய அவசியம் இருக்காது, திறக்க முடியாது, அது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுவாவது போடலாம். அதுவும் இந்த லெவல் கிராசிங் கேட்டுக்கு நான் இன்டர்லாக் பண்ண வேண்டியது மிக முக்கியமான வேலை. ஆனால் இந்த கேட்டு இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் தூங்கிட்டான், அவங்க மேலே இருக்கக்கூடிய தவறு கோபத்தை அவன் மேலே போடுறாங்க. தூங்கிட்டான், தூங்கியிருந்தால் என்ன நடக்கும்னு பாருங்கள். தூங்கியிருந்தால் என்ன நடக்கும்? தூங்கிட்டான்னு வச்சிங்களேன், ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணுவார், கூப்பிடுவார், அவன் தூங்கிட்டான். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, இது நான் இன்டர்லாக்டு கேட்டு, அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா ட்ரெயினை விட்டாகணும். அதுக்காக அவர் என்ன பண்ணுவார்னா காஷனில் அந்த ட்ரெயினை விடுவார். 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த ட்ரெயின் வரும். கேட்டுக்கு முன்னால் அவர் டிரைவருக்கு சொல்லுவார், கேட் மேன் ரெஸ்பாண்ட் பண்ணலை சொல்லுவார், ட்ரெயின் வருது. அவர் வந்து கேட்டுக்கு முன்னால் விசில் அடிப்பார், ஹெவி விசில் அடிப்பார், 4-5 வாட்டி விசில் அடிப்பார். விசில் அடிச்சுட்டு கேட்டுகிட்ட வந்து வண்டி நிறுத்திடுவார். கேட் மேனை போய் எழுப்பி கேட்டை மூடுறா அப்படின்னு அவனை கேட்டை மூட வச்சு அதுக்கப்புறம் தான் வண்டி எடுப்பார். தூங்கிட்டா இதுதான். ஆனால் ப்ரைவேட் நம்பரை அவன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கான், அப்போ தூங்கிட்டான்னு எப்படி சொல்கிறது? ஸோ அது உண்மை இல்லை. கோபத்தில் ஜனங்க சொல்கிறாங்க தூங்கிட்டான்ட்டு, அது உண்மை கிடையாது. இன்னொன்று போதை போட்டிருக்கான் இன்னொன்று சொல்கிறாங்க. போதையும் அவன் போட்டிருந்தா இவங்க அவனை இது ஆக்சிடெண்ட் ஆன உடனே விசிட் பண்ணாங்களா ஆஃபீஸர்ஸ், அவனை உடனே டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ண யாரும் சொல்லலையே. அதனால் இது வந்து ரெண்டுமே தவறான விஷயம். முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பேசஞ்சர்ஸ் வந்து அவனை நிர்பந்தம் பண்ணி திறக்கிறது தான். நான் உங்களுக்கு சொன்னேன், எங்கள் DREU எங்கள் யூனியன் அவங்க வந்து ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன போஸ்டர் போட்டிருக்காங்கன்னா, LC 144 பீமல் குமார், LC 195 ரித்தீஷ் கேட் கீப்பர்களை ஆகிய கேட் கீப்பர்கள் தாக்கப்பட்டுள்ளனர். கேட் திறக்க மறுத்ததால் சமூக விரோதிகளால் தாக்குதல். கேட் திறந்தால் அதிகாரிகளின் பனிஷ்மெண்ட் தாக்குதல். கேட் கீப்பர்களையே குற்றவாளியாக்கும் கொடுமை. அந்த இடத்தில் CCTV கேமரா வைக்க வேண்டும். இப்படி போஸ்டர் போட்டிருக்காங்க DREU. என்ன சொல்கிறாங்க, அங்கே CCTV கேமரா வச்சுருந்தா இவன் டிரைவர் சொல்கிறான், அந்த வேன் டிரைவர், என்கிட்ட நான் கேட் கீப்பர்கிட்ட பேசவே இல்லை, 2 வீலருக்காரன் யாரும் நான் பேசவே இல்லைன்றான். CCTV கேமரா இருந்தால் காட்டி கொடுத்துருக்கோம். அது இது யார் நிரூபிக்கிறது இப்போது? அதனால் வந்து DREU கோரிக்கையை ரயில்வே நிர்வாகம் ஏற்றுக்கல. ஒன்று இன்டர்லாக் பண்ணணும். இன்டர்லாக் அது பண்ணாததுக்கான ரீசன் என்னவா சொல்றாங்க? பணம் தான் பிரச்சனை. பணம் தான் பிரச்சனை, பணம் தான் பிரச்சனை. எல்லாத்தையும் ஒரே மூச்சில் பண்ணுறது இல்லை, பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் ஒதுப்பாங்க, கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ அது ஒரு காரணம். அப்போது அதை வந்து இன்டர்லாக் பண்ண வேண்டியதுக்கு பணம் ஒதுக்கி அதை செய்யணும். இன்னொரு முக்கியமான சொல்யூஷன் என்னன்னு சொன்னால், இன்டர்லாக் பண்ணுறதையும் அல்லது வந்து இந்த CCTV கேமரா வைக்கிறது, இதெல்லாம் வந்து நடந்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்காக இது நடக்குது. ஆனால் இது ரெண்டு முக்கியமான தீர்வு என்னென்னா, இந்த லெவல் கிராசிங் கேட்டையே எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ரோடு ஓவர் பிரிட்ஜ், ரோடு அண்டர் பிரிட்ஜ் போடணும். போட்டாச்சுன்னா அவன் ரோடு யூசர்ஸ், வெஹிக்கிள் யூசர்ஸ் அவன் போயிட்டுருப்பான், ட்ரெயின் பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். கேட்மேன் பிரச்சனையே கிடையாது. அதை போடணும்ல, அதுக்கு போதிய நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ லெவல் கிராசிங் கேட்டை எடுத்துட்டு இது போடணும். இப்போ ரயில்வே நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து அண்டர் பாஸ், அதாவது சுரங்கப்பாதை போடுறதுக்கு நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரொப்போசல் கொடுத்தோம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஆமாம்,
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பர்மிஷன் கொடுக்கல. ஆமாம், அதை பார்த்து ஏன் கொடுக்கல? 2 காரணம் இருக்குது. ஓகே. ஒன்று அலட்சியம், 2வது என்னன்னு சொன்னால் அரசியல் நிர்பந்தம். இந்த கேட்டு போட்டால் என்ன ஆகுன்னா, அங்கே வந்து ஜனங்க வந்து அங்கே கடை வச்சுருக்காங்கல்ல, எல்லாம் இந்த பக்கம் 1/2 கிலோமீட்டர், இந்த பக்கம் 1/2 கிலோமீட்டர், இல்லை 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து கடைங்க, சொத்து, லேண்டு எல்லாத்தையும் லேண்டை கையகப்படுத்த வேண்டியிருக்கு. நிலத்தை கையகப்படுத்தணும், கடையெல்லாம் காலி பண்ணணும். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கேட்டு வருதுனாலே முதல்ல புடியா அரசியல் கட்சியை, எம்எல்ஏவை புடி, எம்பியை புடி, கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசு அப்படின்னு பேசி அதை கிடப்பில் போட்டுரும். அப்போ இது எல்லாமே வந்து ஒரு சமூக கொடுமை. கடைசியில் யார் மேலே பழி? அந்த கேட்மேன் மேலே பழி. நீங்கள் சொன்னீங்க 2 கேட்மேன் தூங்கிட்டாங்க சொன்னீங்க இல்லையா? காஞ்சிபுரம் செக்ஷனில் 2, அரக்கோணம் செங்கல்பட்டு செக்ஷனில் 2 கேட்மேன் தூங்கிட்டாங்க. அவங்கள வந்து கண்டுபிடிச்சி அவரை 14(2) அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. 14(2)ன்னு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூலில் விசாரணை நடத்த வேணாம். விசாரணை நடத்த வேணாம். ஏன்னா விசாரணை நடத்தினா சாட்சியை கலைப்பார் அப்படின்னா தான் விசாரணை நடத்த வேணாம். ஆனால் இதில் என்ன இருக்குது? சாட்சியை கலைக்கிறதுக்கு என்ன இருக்குது இல்லை? அதனால் வந்து அவன் ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு சாதாரண பிராணி. அவன் 2 பேரும் தமிழ்நாட்டுக்காரன் தான். அவன் படுக்கு டிஸ்மிஸ் பண்ணி வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. என்ன விஷயம்னு சொல்கிறேன். இது வந்து சி கிளாஸ் கேட்டு. சரி, சி கிளாஸ் கேட்டுனா என்ன? கேட்டுங்க வந்து ஸ்பெஷல் கிளாஸ் கேட் இருக்குது. ட்ரெயின் வெஹிக்கிள் யூனிட்ஸ் போகுது இல்லையா? ட்ரெயின் வெஹிக்கிள் யூனிட்ஸை சென்சஸ் எடுப்பாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சென்சஸ் எடுப்பாங்க. இல்லை கேட்டு வந்த உடனே சென்சஸ் எடுப்பாங்க. அந்த சென்சஸில் 50,000 ட்ரெயின் வெஹிக்கிள் யூனிட்டுக்கு மேலே அந்த தண்டவாளத்தில் அந்த கேட்டை தாண்டி போகுதுன்னா அந்த கேட்டை ஸ்பெஷல் கிளாஸ் கேட்டுன்னு வாங்க. அதுக்கு 8 மணி நேரம் டியூட்டி. 20,000க்கு கம்மியாக ட்ரெயின் வெஹிக்கிள் யூனிட் இருந்தால் அதை சி கிளாஸ் கேட்டுன்னு வாங்க. அதுக்கு 12 மணி நேரம் டியூட்டி. உலகத்தில் 1919 இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் உலகம் பூரா 8 மணி நேரம் டியூட்டின்னு சொல்லிட்டான். இந்தியாவில் இந்திய ரயில்வே வந்து இத்தனை வருஷம் ஆகியும், 107 வருஷத்துக்கு மேலே ஆகியும், இன்றைக்கும் கூட 8 மணி நேரம் டியூட்டி இல்லை, 12 மணி நேரம் டியூட்டி. டிரைவர்கள் 16 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அப்போ இந்த 12 மணி நேரம் டியூட்டி வரல. அப்போ இங்கே 8 மணி நேரம் டியூட்டி வரல, 12 மணி நேரம் டியூட்டி பார்க்குறான். 12 மணி நேரம் டியூட்டியில் என்ன? அப்போ ஒன்று அதே மாதிரி 20,000 கிலோமீட்டர், 20,000 ட்ரெயின் வெஹிக்கிள் யூனிட்டுக்கு மேலே 25,000 வரைக்கும் இருந்தால் அது B2 கிளாஸிஃபிகேஷன். B2னா 10 மணி நேரம் டியூட்டி. B1 25,000லேருந்து 30,000, 30,000லேருந்து 50,000 ஏ கிளாஸ் கேட்டு. இந்த ஏ கிளாஸ் கேட்டு B1 B2 கிளாஸ் கேட்டுக்கு 10 மணி நேரம் டியூட்டி. சி கிளாஸுக்கு 12 மணி நேரம் டியூட்டி. இப்போது 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சென்சஸ் நடத்தணும். கூடவே ஜாப் அனாலிசிஸும் நடத்தணும். டிஆர்எம் அதை செய்யணும். அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ட்ரெயின் வெஹிக்கிள் யூனிட்டு 20,000க்கு கம்மியாக இருக்கிறது 25,000 ஆகி போச்சுன்னு வச்சுக்கிங்க. அதை B2ன்னு ஆக்கணும். ஜாப் அனாலிசிஸும் பண்ணி வேலை நேரத்தையும் ஸ்டடி பண்ணி அது எசென்ஷியலி இன்டர்மிட்டன்ட் ரோஸ்டரா, இந்த மாதிரி இடைவிட்ட வேலையா, தொடர்ச்சியாக இருக்கிற வேலையா அப்படின்னு முடிவு பண்ணணும். இப்போ இடைவிட்ட வேலைன்னு வச்சுக்கிங்க, ஒரு 12 மணி நேரத்தில் 2 மணி நேரம் ரூல் சொல்லுது, 2 மணி நேரம் வேலை இல்லாத நேரம் இருக்கும். பீரியட் ஆஃப் இன்ஆக்ஷன், பீரியட் ஆஃப் ரிலாக்ஸேஷன், ட்ரெயினே வராத நேரம். இவர் சொல்லவே இல்லை ட்ரெயின் வராத நேரமா வந்த நேரமான்னு. 12 மணி நேரம் எவனாவது தொடர்ந்து வேலை பார்த்துட்டே முடிச்சுட்டே உட்காந்துட்டு முடியுமா? ட்ரெயின் வர்றது அவனுக்கு தெரியும். ட்ரெயின் வந்தால் ஃபோனில் கூப்பிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லுவார், ட்ரெயின் வரப்போது கேட்டை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லுவார். அதை க்ளோஸ்டு கேட்டுன்னா அதுக்கு வேறு ரூல். அப்போ இவர் வந்து தூங்கினாருன்னா இந்த பீரியட் ஆஃப் இனாக்ஷன், பீரியட் ஆஃப் ரிலாக்ஸேஷன்
அது இருக்குது, 12 ஹவர்ஸில் அது பெர்மிட்டடு. அதனால் அது என்ன, அதை அந்த பீரியடில் தூங்கினான்னா என்னான்னு பார்க்கணுமே ஒழிய அவன் தூங்கிட்டான் ஆகவே 14(2)ல் ரிமூவ் பண்ணுறதுங்கிறது விரோதமான விஷயம். அதே மாதிரி அதனால் விசாரணை பண்ணணும். விசாரணை பண்ணாமல் அவங்க டிஸ்மிஸ் பண்ணுறது ஜனநாயக விரோதமானது. இப்போ இந்த கடலூர் கேட்டில் அந்த பங்கஜ் குமார் சர்மாவை என்ன பண்ணியிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கொடுமை. அவன் ஏன் இந்த மாதிரிலாம் இவனை நிர்பந்தம் பண்ண பொதுமக்கள் தான் பதில் சொல்லணும். இதை இந்த கேட்டை அன்இன்டர்லாக்டு கேட்டாக வச்சுருக்கிற ரயில்வே தான் பதில் சொல்லணும். அவனை அரெஸ்ட் பண்ணுறதும் இப்போ சொல்கிறாங்க, இப்பயே சொல்லிட்டாங்க அவனை ரிமூவ் பண்ணிடுவோம். குற்றச்சாட்டு கொடுத்து விசாரிக்காமலே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே இந்த கேட்மேன் 300 வேக்கன்சி இருக்காங்க. நான் சொன்ன இன்ஜினியரிங்கில் 80,000 வேக்கன்சி இருக்கு. இந்த 80,000 வேக்கன்சியில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு 12 மணி நேரம் டியூட்டி, 7ஆம் நாள் ரெஸ்ட்டு கொடுக்கணும். 7ஆம் நாள் ரெஸ்ட்டு கொடுக்க மாட்டான். ஆள் இல்லை, திரும்பி வேலை வாங்கு, இன்னொரு வாரம் வேலை செய்வான். ஓவர் டைம் அலவன்ஸும் கிடையாது அவனுக்கு, இன்னொரு வாரம் வேலை செய்வான். இவனுக்கு லீவும் கிடைக்காது, குடும்ப வேலையும் பார்க்க முடியாது. எவ்வளவு அழற்சியில் தொழிலாளி வேலை செய்யக்கூடிய நிர்பந்தத்தில் இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி வேலை நிர்பந்தம் ஒன்று, இந்த பொதுமக்கள் நிர்பந்தம் ஒன்று, இந்த ரயில்வே நிர்வாகத்தோட நிர்பந்தம் ஒன்று. இந்த மாதிரியான ஒரு மன உளைச்சலில் அந்த தொழிலாளி வேலை செய்கிறான். அவனை போய் அரெஸ்ட் பண்ணுறதும் இதுவும் நியாயம் இல்லாத வேலை என்று நான் சொல்வேன். பொதுமக்களுக்கு கோபம் இருக்கலாம், ஆனால் பொதுமக்கள் எதனால் 30 நிமிஷம் காலதாமதம் ஆகுதுன்னா அதுக்கு யார் காரணம்? ரயில் காரணம். அது அவன் இந்த கேட்மேன்ட்ட போய் நிர்பந்தம் பண்ணி அவனை அடிக்கிறதும் உதைக்கிறதும் பயமுறுத்துறதும் என்பது அது பாதுகாப்பான ரயில் ஓட்டுவதற்கு உதவி செய்யாது. அதனால் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, அதை இன்டர்லாக் பண்ணுங்கள் உடனடியாக. 300 கேட்டு இன்றைக்கி ஹிந்து நல்லா எடிட்டோரியல் எழுதியிருக்கான், உடனே இன்டர்லாக் பண்ணுங்கள். ரெண்டாவது 300 கேட்டு பாக்கி இருக்குது, 314 கேட்டு, எல்லாத்தையும் இன்டர்லாக் பண்ணுங்கள் சதன் ரயில்வேயில். ரெண்டாவது விஷயம், ரோட் ஓவர் பிரிட்ஜு, ரோட் அண்டர் பிரிட்ஜு போடுங்க, அதுக்கான பண ஒதுக்கீடு செய்யுங்க. எல்லாத்துக்கும் பாதுகாப்புக்கு இந்த அரசாங்கம் போதிய கவனம் செலுத்துறதில்லை. மோதிக்கிற ரயிலு தவிர்க்கிறதுக்காக கவச்சு போடணும். 45,000 கோடி தேவை, 1000 கோடி தான் ஒதுக்குறான். அதான் அது இந்த 2023 ஒடிசா விபத்துக்கு அப்புறமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லா ரயில்லையும் அந்த கவாச் அப்படிங்கிற அமைப்பு பொருத்தப்படும், அந்த வேலை ரொம்ப சீக்கிரமே நடக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே முழுமையாக அது முடியலைங்கிறத பார்க்க முடியுது. அது இருந்தாலே விபத்து குறையும், அதிகமான விபத்துகள் நடக்காதுன்னு. ஸோ அதை பற்றி அது 2023 ஜூன் 2ஆம் தேதி பாலாசூர் ஆக்சிடென்ட், கொரமாண்டல் ஆக்சிடென்ட், அப்போவே கவச்சி பொருத்திருந்தா சரியாக இருக்கும் நாங்கள். ஆனால் 2023, 24, 24, 25, 25, 26 இப்போ வந்தாச்சு. ஆனால் கவச்சி பொருத்தணும்னா என்ஜின்லேயும் பொருத்தணும், ட்ராக்லேயும் பொருத்தணும். இந்தியாவில் 15,000 என்ஜின் இருக்குது, 68,000 கிலோமீட்டர் தண்டவாளம் இருக்குது. 1 கிலோமீட்டரில் பொருத்துறதுக்கு 50 லட்சம் வேணும். ஓகே, ஒரு என்ஜினில் பொருத்துறதுக்கு 70 லட்சத்துலேயே 80 லட்சம் தேவை. மொத்தத்துக்கு 45,000 கோடி தேவை. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, 45,000 கோடியை ஒதுக்காமல் இந்த வருஷம் வெறும் 1000 கோடி ஒதுக்குறான். 44 எங்கே இருக்கு, 1000 எங்கே இருக்கு கணக்கு சொல்லிட்டு இருக்கான். 1465 கிலோமீட்டர் ஏற்கனவே சவுத் சென்ட்ரல் ரயில்வேயில் போட்டான். அது போட்டு 5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்யலை. இப்போ அதே காட்டிகிட்டு இருக்கிறான். நான் சொல்கிறேன், அயோத்தியா இருக்குல்ல, அயோத்தியாவில் இப்போ காட்டினாங்க, இந்த ரயில்வே ஸ்டேஷனை ஏர்போர்ட் ஸ்டேஷன் மாதிரி மாற்றிருக்கான். ஏர்போர்ட்டை மாற்றிருக்கான். 49,000 கோடி செலவு பண்ணி ராமர் கோவிலுக்காக அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருக்கான். ஆனால் கவச்சி போட்டதுக்கு 45,000 கோடி பண்ண மாட்டியா? 4,500 கிலோமீட்டர் தண்டவாளம் ஒரு வருஷத்துக்கு பழுதாகுது.
3000 4000 தான் பண்ணுறாங்க. ஆனால் 4500 கிலோமீட்டர் பழுதாகுது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 3500 தான் பண்ணுறாங்க. அதனால் 15000 கிலோமீட்டர் அரியர்ஸ் இருக்குது. தண்டவாளம் புதுப்பிக்கலைன்னா என்ன ஆகும், ரயில் தடம்பொருளும், அது தடம்பொருளும் இன்னொன்று வந்து மோதும், நிறைய விபத்து ஏற்படும். சிக்னல் பழுதடைஞ்சிருக்கு, 4850 மெஷின் பாயிண்ட் மெஷின் பழுதடைஞ்சிருக்கு, வயசாகி போச்சு, அதை புதுப்பிக்கணும். எல்லாத்துக்கும் 1 லட்சம் கோடி செலவு பண்ணுங்களா பாவீங்களான்னு கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சொல்கிறாரு. ஆனால் இவன் 45000 கோடி தான் 5 வருஷத்துக்கு ஒதுக்குன்னு சொல்கிறான். அப்போ எல்லாத்துக்குமே வந்து வெள்ளையப்பன். அந்த வெள்ளையப்பன் இல்லைன்னா இது நடக்காது. பணம் ஒதுக்க இந்த அரசாங்கம் தயாரில்லை. கார்பரேட்டுகளுக்கு 17 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணுறான். கார்பரேட் டேக்ஸை 30%லேருந்து 22% ஆகும், புது ஆளுக்கு 5% ஆகும் குறைச்சிருக்கான். அதனால் அரசாங்கத்துக்கு 1,40,000 கோடி நஷ்டம். கார்பரேட் பாக்கெட்டுக்கு 1,40,000 கோடி கிடைக்குது. அது இல்லாமல் வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்னு கார்பரேட்டுகளுக்கு 2 லட்சம் கோடி கொடுக்குறான். ஜாப் லிங்க்டு இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கு 2 லட்சம் கோடி ஒதுக்குறான். ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கிறான், பாதுகாப்புக்கும் ரயில் விபத்து தடுக்கிறதுக்கான பண ஒதுக்கீடு செய்ய மாட்டேங்கிறான். நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, நேற்று 25 கோடி பேர் ஸ்ட்ரைக் பண்ணாங்கல்ல, நாடு பூரா தொழிற்சங்கங்களும் பொதுமக்களும் சேர்ந்து ரயில் விபத்தை தவிர்க்கிறதுக்காக போதிய நிதி ஒதுக்கு, பாதுகாப்புக்கு நிதி ஒதுக்கு, ரயில் வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்கு அப்படின்னு போராடணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி எங்ககிட்ட நிறைய விஷயங்கள், உண்மையாவே தெரியாத பல விஷயங்கள் வந்து யார் பக்கம் நியாயம் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போதான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றப்பதான் புரியுது. எங்ககிட்ட இவ்வளோ தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி.